ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இவர் தனுஷ். வணக்கம். ரணிஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி என்ன விளாகாக இருக்க போகுதுன்னா, ஜட்டி வாங்க போகிறோம். அதான் விளாகு. யாரும் அஃபண்ட் ஆகாதீங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு பெரிய ஜட்டிலெல்லாம் பெருசாக ஒரு நாலேஜ் கிடையாது. ஜாக்கி ஜட்டி அதான் வாங்கி போகிறது ஒரு 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். அது வந்து காட்டனில் இருக்கும். அது போட்டால் அறுக்குது. எல்லாருமே கேட்குறீங்க என்ன இன்னர் போடுறது அப்படின்றத கேட்குறீங்க. ஸோ அதை தெளிவுபடுத்துவோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ ஜாக்கிக்கு தான் போகிறேன். அதில் ஒரு மெட்டீரியல் போடுவேன். எனக்கு சரியாக தெரியல. போய் கேட்டுட்டு என்னோடய சேர்ந்து நீங்களும் அதை புதுசாக அந்த மெட்டீரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ லாங் ரன் போகிறப்போ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்ல. என்னடா? ஆமாம், அது என்ன காரணம்னா இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும்போது இந்த 2 இன்னர் டைப்ஸ் வந்து நல்லா அறுக்கிறோம். அறுத்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பிளட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது புண்ணு வந்து சீக்கிரம் சரியாகாது. இதனால என்னன்னா நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல கம்ஃபர்ட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் அந்த உரசுறது அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் மறுநாள் ஓடுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜட்டி வாங்க போவோம். ஜட்டி வாங்க போகிறோம். வா. உனக்கு ஏதாவது வாங்கணுமாடா? கண்டிப்பாக பூரா ஓட்ட ஓட்டையாக இருக்குது. இவருக்கு ஓட்ட ஓட்டையாக இருக்குது, எனக்கும் ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அது ரொம்ப கிழிஞ்சிருக்கு. அதெல்லாம் காட்டினோம்னா வாந்தி எடுத்துருவீங்க. இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஏன்னா ரன்னிங் போகிறதுனால அடிக்கடி மெயின்டைன் பண்ணுவேன். காட்டுறேன். கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா? எனக்கே கூச்சமாக தான் இருக்குது. நான் இன்னைக்கு ஒன்று எந்த இடத்துல ஓட்ட இருக்குன்னு எனக்கே தெரியல. இப்போ மெயினாக வந்து இப்போ ரன்னிங்க்கு நீ ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி இன்னர்ஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து நம்மளோட தைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். அந்த இது போடும்போது டைஸ் போடும்போது இந்த மாதிரி இருக்கும். நம்ம போட்டிருக்க இன்னரும் இந்த மாதிரி இருக்கும். இது ஓடும்போது ஸ்பீடு ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே உருண்டு இந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சு. ஒருத்தவங்க தொடையோட திக்னஸை பொறுத்து அது மேலே ஏறும். சில பேருக்கு வந்து அப்படியே 2 பக்கெட் உரசும். ஸோ அப்போ என்ன செய்யறது அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியாது முதல்ல, என்ன சாஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹச் டைப்பில் இருக்கிறத யூஸ் பண்ணேன். இது போட்டுட்டு ஸ்பீட் ரன்ஸ் நம்மளால பண்ண முடியல. இப்போ 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டாக இருக்கட்டும், ஸ்ப்ரிண்ட் கூட விடுங்க, அதெல்லாம் எப்பயாச்சும் தான் பண்ணுறது. இப்போ வந்து 400 பண்ணுறது, 1000 பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது வந்து சுத்தமாகவே செட் ஆகலை. இப்போ என்கிட்ட இதுதான் இருக்குது. இதுலேயே கிளாத் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல் இருக்குது. இப்போ இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தா தான் தெரியும். இது காட்டன். இது வந்து காட்டனில் இருக்குது. இது போட்டோம்னா ஸ்வெட்டு அதிகமாகி ஸ்வெட் அப்சார்ப்ஷன் ஆகி அப்படியே நிற்கும். இப்போ இதை போட்டுட்டு நம்ம வந்து லாங் ரன் பண்ணுறதுக்கு இது வந்து செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால அந்த நிற்கும் போது என்ன ஆகும்னா வெயிட் கொஞ்சம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். நம்ம டைட்ஸ்லையும் வெயிட் ஜாஸ்தி ஆயிரும். சாஸ்திரம் வெயிட் கூடும் போது என்ன ஆகும்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ரன்னிங் ஃபீலிங் பண்ணுவீங்க நீங்கள். இதை அந்த ஸ்வெட் வந்து இதாக சொல்றீங்க. அதே மாதிரி இது எல்லாத்துலேயுமே நம்மகிட்ட வந்து ட்ரை ஃபிட்னு ஒன்று சொல்லுவாங்க. ட்ரை ஃபிட்னு சொல்லுவாங்க. ட்ரை ஃபிட்டுங்கிறது அந்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு காட்டன் வந்து ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி அங்கேயே வச்சு அதுக்கப்புறம் பைய இது பண்ணும். சரி. இப்போ ட்ரை ஃபிட்டுங்கிற ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்வெட்டு இங்கே அப்சர்வ் பண்ணல, இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும். நார்மலாகவே இந்த ப்ராடக்ட் என்னன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த தண்ணி ஈரப்பதம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது சீக்கிரம் நமக்கு வந்து ட்ரை ஆகும், எவாப்ரேட் ஆகும். அதனால நமக்கு வந்து அந்த கசகசம் இருக்காது உள்ளுக்குள்ள. அதுக்காக மெயினாக இந்த ப்ராடக்ட் இன்னர்ஸ்ல இதுவும் அவுட்டர் வேர்லையும் ஸ்டேட் ரைன் வந்து போட்டிருக்காங்கல்ல, ஸ்டேட் ரைன் போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டேட் ரைன் எல்லாத்துலேயுமே ஸ்டேட் ரைன் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சரி, ஓகே. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பர்பஸ் வந்து இதுதான். அதை வந்து எவாப்ரேட் பண்ணுறது சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகும் உங்களுக்கு. அந்த ரொம்ப நேரம் அந்த கசகசன்னு இருக்காது உங்களுக்கு, சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். நம்ம வந்து அந்த லாங் ரன்னிங்கு அதுக்கெல்லாம் இது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி இல்லை, இது பெட்டராக இருக்குன்றீங்களா? இந்த கலர் போடுறத விட ஒயிட் போடுறது இன்னும் பெஸ்ட்டா? இதுல வந்து உங்களுக்கு ஹீட் அந்த இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா நெட்மெஷ் இந்த பாருங்களேன், நெட்மெஷ் வந்துடும் எல்லாத்துலயும். பிரீத்தபிள் மெட்டீரியல் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதனால நெட்மெஷ் வந்துடும். இதுல வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. கலர் படி அந்த ப்ராப்ளம்லாம் ஒயிட் போடுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்றது கேக்குறேன். அவுட்டர் டி-ஷர்ட்ல பிளாக் அது தெரியுது, நான் இன்னருக்குன்னு கேக்குறேன். இல்ல நீங்க பிளாக் டி-ஷர்ட்டே போட்டாலுமே எல்லாமே இந்த மாதிரி ட்ரை ஃபிட் என்ன நீங்க எந்த ஒரு இது எடுத்தாலுமே உங்களுக்கு பிரீத்தபிளா தான் கொடுப்பாங்க, நெட்மெஷ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க பிளாக் கலர் எடுத்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அதிகம் வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த பிளாக்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸா இருக்கு. இப்போ நீங்க பிளாக்ல காட்டன் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அந்த ஹீட் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நார்மலா இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த ஏர் ஃப்ளோ உள்ள போக வரன்னு இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்.
அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மெட்டீரியலுக்கு பிளாக் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை, அதுதான் கேட்குறேன். காட்டன். இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக் பேர் என்ன சார்? மைக்ரோ இது வந்து டென்சில் உங்களுக்கு மைக்ரோ மொடால்னு சொல்லுவாங்க. மைக்ரோ மொடால். அது வந்து என்னன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. சிந்தட்டிக் ஃபேப்ரிக். ஓகே, மைக்ரோ மொடால் சிந்தட்டிக் ஃபேப்ரிக் அப்படின்ற ஒரு இன்னர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து குளிர்காலத்துல யூஸ் பண்ணுவாங்க, வார்மா வச்சுக்குவாங்க. இதுதான் நீங்க சொல்ற மாதிரி நல்லா தின்னா சாஃப்டா வரும். டாக்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா மரத்தோட இருக்குல்ல, மரத்தோடையும் நம்ம காட்டனையும் பிளெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ற ஃபேப்ரிக். ஓகே, இப்போ இதுவுமே இது எல்லாமே டாக்டைல் தான். டாக்டைல் மெட்டீரியல். இது என்ன? இது வந்து இது மைக்ரோ மொடால். இது வந்து மெயினா வந்து விண்டர்ஸ்க்கு யூஸ் பண்றது. இது எல்லாமே இந்த சைடு எல்லாமே வந்து மொத்தம் 3 இருக்கு. இப்போ நான் வந்து 4 இருக்கு. என்னன்னா முதல்ல காட்டன்ல போடுறது, சரியா? அடுத்து வந்து மைக்ரோ மொடால். இதானே இது மைக்ரோ மொடால் விண்டர்ஸ்க்கு யூஸ் பண்றது. அப்போ ரெண்டாவது பார்த்துட்டோம். முதல்ல காட்டன்ல போடுறது, ரெண்டாவது மைக்ரோ மொடால்ன்றது விண்டர்ஸ்க்கு யூஸ் பண்றது. இது நார்மல்னு சொல்ல முடியாது. இது வந்து டாக்டைல் எல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. இதுதான் நான் ப்ரிஃபர் பண்றது. என்ன அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். காட்டன் மாதிரி இருக்குது, டக்குன்னு வேர்வை வெளியில விட்டுரும். ட்ரை ஃபிட் தான் கிட்டத்தட்ட சொல்ல போனா. இப்போ நான் மிஸ்டேக் பண்ணது என்னன்னா இந்த ஹச் டைப் இன்னர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, இதுதான் வந்து சாஃபிங் அதிகமா இருக்குது. இப்போ அதனால நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா வி டைப். இது வந்து உங்களுக்கு ரன்னிங் லாங் ரன் பண்றதுக்கு 100 மீட்டர் 400 பண்றதுக்கு, ஸ்பீட் ரன்ஸ் முக்கியமா 400 600 1000 இதெல்லாம் பண்றதுக்கு இதுதான் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு 3க்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுலயே வந்து இதுல போட்டுருக்காங்க மாய்ஸ்சர் மூவ் ஃபேப்ரிக். அந்த ஸ்வெட்டை நீங்க வந்து சொன்னீங்கல்ல, ஸ்வெட்டை எடுத்து வெளியில விட்டுரும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுல இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அந்த இந்த இதுக்கு தான சொல்றீங்க. இந்த மாடல் மைக்ரோ மாய்ஸ்சர் மூவ்னு ஒரு பண்ணிருப்பாங்க. டாக்டைல் மைக்ரோ. அந்த ஸ்வெட்டை வந்து எடுத்து வெளியில விடுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. அதனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த வேர்வை வந்து வெளியில தள்ளுற மாதிரி தெரியுது உங்களுக்கு. டாக்டைல் மைக்ரோ ஃபைபர் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் அப்படின்னு போட்டுருக்காங்கல்ல. மாய்ஸ்சர் மூவ்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க அதுக்கு. ஓகே, அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பண்றதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட் சீக்கிரம் வெளியில போயிடுது. ஸோ அப்போ லாங் ரன் போகிறதுக்கும் நம்ம இன்டர்வல் செஷன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும்ன்ற. ஹச் டைப் போடக்கூடாது. ஹச் டைப் போடுவேன். இல்லை, நான் பெரும்பாலும் கட்டு தான் போடுவேன். அதாவது எப்போ போடுவேன்னா அந்த டைஸ் யூஸ் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் நிறையா பேர் என்னென்னா இதை மட்டும் போட முடியாது, இதை போட்டு தான் நீங்கள் லாங் ரன்னும் இதெல்லாம் ஓடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா இது என்ன ஆகும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நல்லா இதாயிரும். உரசும். இதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா நீங்க டைஸ் வாங்கிக்கலாம். இது வாங்குறதுக்கு பதில் என்ன செய்யலாம், டைஸ் வாங்கி டைஸ்ல இன்னர் இல்லாம யூஸ் பண்ணுவாங்க. டைஸ் மோஸ்ட்லி இன்னர். ஆமா இன்னர்ல அது ஒரு சில ஆளை பொறுத்து இருக்கு. சில பேர் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சில பேர் வந்து இதை வி டைப் போட்டு யூஸ் பண்றது பெஸ்ட். இன்னொரு பர்பஸ் இருக்கு, டைட்ஸோட சேர்த்து இன்னர் வர்றது. ஆமா, அந்த ஷார்ட்ஸ் வரும். அது பிராண்டட்ல வரும். அது ரன்னிங் அது தனி செக்ஷன். 42 km ஸ்டோர் இருக்குல, அதுல எல்லாம் வாங்குனதுல எனக்கு அனுப்பிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்கும், உள்ள டைட்ஸ் இருக்கும். அதுல இன்னர் போட சொல்ல மாட்டாங்க. நம்ம அதை போட்டுட்டு தான் ரன் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிராம். ஆமா, வெயிட் ஜாஸ்தி. அது ஈஸி ரன் பண்றதுக்கு செட் ஆகும். இப்போ அதை விட்டுருங்க. இப்போ இதுல என்னன்னா இப்போ வி டைப் நான் ப்ரிஃபர் பண்றேன். இதுல இருக்கிற இப்போ மொத்தம் 4 மாடல்ல முதல்ல இருந்து திருப்பி சொல்றேன். காட்டன் ஒன்று இருக்கு. இது வந்து மைக்ரோ மொனால் சொன்னாங்க. அடுத்து வந்து மைக்ரோ மொனால். இது டாக்டைல் அப்படின்ற ஒரு இது மெட்டீரியல். இது போக ட்ரை ஃபிட், இந்த ஸ்டே ட்ரைன்னு இருக்குல்ல, இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னா. இது எதுவுமே நீங்கள் ஹச் டைப் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துலேயும் வந்து வி டைப் ட்ரை பண்ணுங்க. முக்கால்வாசி காட்டன் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து லாங் ரன் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல், அதாவது மைக்ரோ மொனாலாக இருக்கட்டும், டாக்டலாக இருக்கட்டும், ஸ்டே ஃபிட்டாக இருக்கட்டும், இதில் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் மோஸ்ட்லி சொல்கிறது இந்த டாக்டல் இது நல்லா இருக்கும். இதில் வந்து வி டைப். இப்போ இதுக்குண்டான ப்ரைஸ் டிஃபரன்ஸ் என்ன போகுது? இந்த இது இப்போ காட்டன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து 400 அந்த ரேஞ்ச் வரும் பெர் பீஸ் வந்து 400 ரூபா வருது காட்டனு. இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் இதை தான் போடுறது. இதை போட்டுட்டு இப்போ ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுங்களேன், அது ரஃப்னஸ் ஆயிரும், அந்த ஓட்டை விழுகும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். எப்படியும் ஒரு 3-4 மாதத்தில் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அந்த இது ஆக தான் செய்யும். நம்ம எப்படி வேணா ஒரு வாரத்துக்கு ஒன்று யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் வரையும் தாங்கணும் இங்கே. அதுக்கப்புறம் அந்த இது வரதான் செய்யும். இந்த மாதிரி மெஸ்ல எல்லாம் பார்த்து இந்த மாதிரி மெட்டீரியலில் அந்த ஓட்டை விழுகிற பிரச்சனை இல்லை, சரியா? ஸோ அதனால இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ரன்னிங் போகிறதா இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் வந்து ஹச் டைப் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னராக இருக்கீங்க, என்னையோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் ஏற்றுக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எது செட் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன வருது? 600. இது பெர் பீஸ் 600 வருது. அதனால நான் எப்படின்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 3 இருக்குது. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் லாங் ரனுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி தான் இப்போ ஹச் டைப்பில் வாங்கிட்டேன். அதை இப்போ வி டைப்பில் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். இப்போ டெல்லி போகிறோம்ல, டெல்லி போகிறதுக்காக வாங்குறதுக்கு வந்திருக்கேன். இது எவ்வளோ பிரதர் வருது? இது 500 வருது. ஆனால் திக்னஸ் கூட இருக்குது.
அதை கம்பேர் பண்ணும்போது இது திக்னஸ் கூட இருக்குது. இது வின்டருக்கு போடுறதுன்னு சொன்னாங்கல்ல அந்த இது இல்லை இது போட்டால் என்ன பிரச்சனை வரும்னா கண்டிப்பாக அந்த லாங் ரன் ஓடுறது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அதை கம்பேர் பண்ணும்போது. ஆமாம் ஆமாம் இல்லை நான் வச்சிருந்திருக்கேன், இதுவும் வச்சிருக்கேன். இது வச்சிருக்கேன், அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிருது. ஆனால் இது நீங்கள் சொல்கிற மாதிரி பெஸ்ட்டாக இருக்கு. ஆமாம் இது எவ்வளோ இது 700 ரேஞ்ச் பாருங்க. இப்போ காட்டன் வந்து 400, நம்ம சொல்கிற டாக்டல் வந்து 600, இது வந்து ஸ்டே ஃபிட் வந்து 700 வருது. ஸோ இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை வாங்கிக்கலாம். எனக்கு சைஸ் என்னன்றது பார்க்கணும்டா. 1995 கரெக்ட். இந்த திக்னஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா பிரதர்? இல்லை மெட்டீரியல் இல்லை, இதுவுமே நைஸாக இருக்குது. இது கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கிற மாதிரி ஸ்ட்ராப் வந்து நம்மகிட்ட இந்த மாடலில் மட்டும் நைஸாக வரும். இது என்னன்னா உங்களுக்கு போட்டிருக்கே தெரியாது. இப்போ நான் கூட ஆனால் போட்டிருக்கேன், சுத்தமாக உங்களுக்கு போட்டிருக்க அந்த டிஃபரன்ஸே தெரியாது. நம்ம உள்ள இன்னும் போட்டிருக்க மாதிரி இருக்காது. சொல்ல போனால் நார்மல் ஆல்டே யூஸ்க்குலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம போட்டுட்டு டைல்ஸ் இது மேலே போடும்போது அந்த டைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஸோ அதனால இது பெட்டரா இல்லை இது பெட்டரான்னு கேட்குறேன். அது நம்மளோட கம்ஃபர்ட், அதுதான் நம்ம ஒரு இது வந்து கொஞ்சம் கூட இருக்கு. ஆனால் இந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் சூப்பராக இருக்கு. இது கூட இருக்கு திக்னஸ், இந்த திக்னஸ் கூட இருக்கு. அது நைஸாக இருக்கு, இது நைஸாக இருக்கு. அதனால தான் இதை நான் வாங்குறது. அதான் பெஸ்ட். என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஆடுவாங்க, பேட்மிண்டன் அதிகம் பேட்மிண்டன் நம்ம ஸ்டேடியம்ல விளையாடுறாங்க, அவங்க எல்லாம் அதிகம் வந்து இந்த இது வாங்குறாங்க. ஆபீசர்லாம் நிறைய பேர் வந்து இதை தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க. அவங்க எல்லாம் நிறைய வருவாங்க. இந்த மாடல்ல அந்த ட்ரை ஃபிட் தான் கேட்டு எடுப்பாங்க. இதில் எடுத்துருவோமா? அதான் பெஸ்ட்டு. ப்ளைனாக கொடுங்க. ப்ளைனே போதும். சைஸ் 1995. 1995 இந்த பார்க்குறேன், ஒரு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேசிக் சைஸ் வந்து 85 to 90. தாம இங்கே காட்டேன் 1995 80 to 85 90. இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுறது ஹச் டைப்பில். சைஸ் வந்து இந்த எல் 90 to 95 தான் கரெக்ட். அதில் வி டைப் தானே கேட்குறீங்க? அதிலே வி டைப்பு. பிரிண்டட் இருந்தாலும் சரி. ப்ளைனும் இருக்குது, பிரிண்டட் இருக்குது. பிரிண்டடில் ஒன்று ப்ளைனில் ஒன்று கொடுங்க. ப்ளைனிங் காட்டுங்க, கலர்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் கலர் என்ன முக்கியமா? நாளை பின்னா மாடலிங் போவோம், நம்ம நாளைக்கு கலர் எடுத்துக்கிறதுக்காக குழப்பிடக்கூடாது. இது எடுத்துக்க. நாளை பின்னா யாராவது ஸ்பான்சர்ஷிப் கூப்பிட்டு நான் ஜட்டியோட போஸ்ட் கொடுக்க சொன்னால் அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? நல்ல ஜட்டியாக போட்டாங்க. இதுலேயே மிஸ்டர்ஸ் வாங்க வேறு வருதா? ப்ளைன் பிரிண்டர் ரெண்டுமே காட்டுறேன். ஓகே. இந்த கலர் ஒன்று எடுக்க போகிறேன். இதில் ஒன்று எடுக்குமாடா? இதில் ஒன்று எடுத்து பார்ப்போமா? யூஸ் பண்ணி பார்ப்போம். அது இந்த சைடு கண்டிப்பாக நீ ஃப்ரீ சார்ஜ் தானே போடுறா? ஃப்ரீ சார்ஜ்னா இது போடலாம். ரொம்ப மாதிரி இருக்குடா. ஆனால் இது ரொம்ப திக்னஸ் கூட இருக்குது. இந்த இது திக்னஸ் கூட இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இந்த இது இல்லை, இந்த இது இருப்பாரு, இந்த இதெல்லாம் இருக்குது. அது வந்து நைஸாக இருக்குது பாரு. அதில் அந்த இது நைஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த திக்னஸ் கூட இருக்குது. அந்த மாடல்லாம் கொஞ்சம் ட்ரங்க் தான் பெட்டர். டி யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு தான் இது ஓகே. இது ரெண்டு அவ்வளோ. இது ரெண்டு ஓகே. ரெண்டு எடுத்திருக்கேன். நம்ம பட்ஜெட் அவ்வளோ. இன்னைக்கு ஏற்கனவே 3 இருக்குது, இதோட 2 போதும். அப்புறம் காட்டனில் பழசு 2 இருக்குல்ல, அதை வச்சு 1 வீக்குக்கு ஷஃபிள் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். உங்கள் சைஸ் என்ன? சைஸ் 85 to 90. 85 to 90. எனக்கு இந்த கலரில் ஆனால் ஒன்று எடுங்க. இந்ததா உங்கள் சைஸ் 85 to 90. 85 வரும். அதை கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் எம் வரும். 80 to 85 வரும். அதுக்கடுத்து 85 to 90 இருக்கா? 90 to 95 அந்த மாதிரி. அவ்வளோதான். சரி, இது ஓகே. பட் இந்த கலர் எடுங்க. இந்த கலர் எடுங்க. ரொம்ப லைட் கலராக கேட்ட மாதிரி. இந்த கலர் ஓகே. ஓகே ஓகே. என்ன போதும் பிரதர்? 9600 33 ஜிபி.
இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது நான் வந்து ஒரு முன்னாடியே ஃபோன் பண்ணி வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிற பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்தேன். இது என்னன்னா, நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையும் சரி, இதெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் காட்டுறேன். இதுதான் பண்ணணும்னு கிடையாது, இது இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. என்னோட ரன்னிங் ஜேர்னியில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறது தான். அதாவது என்ன சொல்கிறது, இத்தனை வருஷம் ஓடுனதில் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை கொடுக்குறக்காண்டி உங்களுக்கு, அதாவது ரன்னர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறக்காண்டி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இன்ஸ்டாக் எடுக்கலடா, அதை மறந்தாச்சு பார்த்தியா.